Hi friends, April 21st editorials பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மிஷன் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எதில் நியூஸில் வந்திருக்க விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸ் வைக்கணும் அப்படிங்கிறத அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது லோக்சபா எலெக்ஷன்ஸ் நடக்கும் இல்லையா, ஸோ அதுக்கும் ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் நிறைய ஸ்டேட்ஸில் நடக்கிற எலெக்ஷன்ஸையும் தனித்தனியாக நடந்துகிட்ருக்கு. ஸோ நாடு ஃபுல்லாக வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு இடத்துல எலெக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த எலெக்ஷன் மோட் போயிட்டே இருக்குது. ஸோ அதை ஓவர் கம் பண்ணி சைமல்டேனியஸாக ஒரே டைமாக லோக்சபா எலெக்ஷன்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன்ஸும் நடத்தணும் அப்படிங்கிறது ப்ரொப்போசல் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடியும் சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் நிறைய டிபேட்ஸ் போணுச்சு. ஸோ இப்போ என்னன்னா லா கமிஷன் என்ன டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் நியூஸில் இருக்குது. ஓகேவா, லா கமிஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து வி வில் ஹாவ் டு சீக் த ஒப்பீனியன் ஃப்ரம் தி பீப்புள், பப்ளிக் கிட்ட, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கிட்ட, அதுக்கப்புறம் அதர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யார் இருக்கா அவங்க கிட்டலாம் ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் கேட்டு அதுக்கப்புறம் அதை டிசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 3 பேஜஸ் சம்மரி வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன ப்ரப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி பப்ளிக் கிட்ட வியூஸ் வாங்கிட்டு டிசைட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு ஆல்டர்னேட்டிவ் மோடு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அதாவது கன்ஸ்ட்ரக்டிவ் ஓட் ஆஃப் நோ கான்ஃபிடன்ஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ சப்போஸ் வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு, இப்போ 5 இயர்ஸ் வந்து அது ரன் ஆகணும். ஓகேவா, அதோட டேர்ம். சப்போஸ் இன் பிட்வீனில் வந்து நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் மட்டும் தான் நம்மக்கிட்ட வந்து ஒரு டூல் இருக்குது. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கன்ஸ்ட்ரக்டிவ் ஓட் ஆஃப் நோ கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறாங்க. சப்போஸ் அந்த ஒரு பர்டிகுலர் கவர்மெண்ட் மேலே கான்ஃபிடன்ஸ் இல்லை அப்படிங்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். அட் த சேம் டைம் வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் இவங்க வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து எஸ் சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. இது வந்து எதுக்கு அப்படின்னு சொன்னால், ஆன்டி டிஃபெக்ஷன் லா வந்து இப்போ வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரூலிங் பார்ட்டிலேருந்து சிலவங்க வந்து நோ கான்ஃபிடென்ஸில் அவங்களும் வந்து ஓட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து இப்போ ஆன்டி டிஃபெக்ஷன் லா கீழே வந்துருவாங்க. ஸோ அப்போ வந்து ப்ரீ மெச்சூராக அந்த ஹவுஸ் வந்து டிசால்வ் ஆகிடும். ரைட்டா? ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ப்ரீ மெச்சூர் டிசல்யூஷனை அவாய்ட் பண்ணலாம். இப்போ வந்து எல்லா மெம்பர்ஸும் சேர்ந்து உட்காந்து ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஒரு லீடரை அவங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அப்போ அந்த பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் டேர்மும் கண்டினியூ ஆகும் ஸ்டேட் அசம்பிளிக்கு. அதே டைம் வந்து டிசால்வும் ஆகாது. ஆன்டி டிஃபெக்ஷன் லாவும் அந்த மெம்பர்ஸ் மேலே வந்து இந்த சட்டம் வந்து பாஸ் ஆகாது அப்படிங்கிறது தான் விஷயம். இது எதுக்காக இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த இது சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸ் கொண்டு வரணுங்கிறப்ப அது ஒரு நெகட்டிவ் இருக்குது. இந்த மாதிரி இப்போ சப்போஸ் சைமல்டேனியஸாக ஒரே டைம் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னாலும் ஒரு சில ஸ்டேட்ஸில் என்னாக சான்ஸ் இருக்குது, 2 இயர்ஸ் அந்த மாதிரி இன்பிட்வீன்லேயே ப்ரீமெச்சூராக டிசால்வ் ஆக சான்ஸ் இருக்குது. அப்போ திருப்பி இதோட மோட்டிவே போயிடும். அகெயின் வந்து ஒரே டைமில் எலெக்ஷன் நடக்காது, திருப்பி மிட் டேர்ம் வந்து போல்ஸ் வந்துடும். ஸோ அதுக்காக தான் இவங்க இந்த மாதிரி ப்ரொப்போசல் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த சைமல்டேனியஸ் எலெக்ஷனுடைய பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, பெனிஃபிட்ஸ் அஸ் வெல் அஸ் நெகட்டிவ்ஸ் ரெண்டுத்தையும் பார்த்துடலாம். பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கம்மியாகும். போல் எக்ஸ்பெண்டிச்சர் பயங்கரமாக கம்மியாக சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி கவர்மெண்ட் பார்ட்டிஸ்லாம் வந்து இந்த மாதிரி எலெக்ஷன் மோட்லேயே இருக்காமல் வந்து கவர்னன்ஸு அண்ட் என்ன சொல்கிறது, ஒரு ஆட்சி, ஒரு பப்ளிக் பாலிசிஸ் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. பட் நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இட் இஸ் நியர்லி இம்பாசிபிள் டு இம்ப்ளிமெண்ட். கண்டிப்பாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எக்ஸிஸ்டிங் லெஜிஸ்லேஷன்ஸ் வந்து ப்ரீமெச்சூராக டிசால்வ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அப்போ ஒரே டைமில் எலெக்ஷன் வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, ஃபெடரலிசத்தை வந்து இது வந்து அண்டர்மைன் பண்ணுது அப்படின்றது சொல்கிறாங்க. இப்போ வந்து 5 இயர்ஸ் டேர்ம் வந்து இருக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து எலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ். இப்போ இவங்க சைமல்டேனியஸாக எலெக்ஷன் வைக்கணுங்கிறதுக்காக ஒரு வேளை வந்து 3 இயர்ஸ் அந்த மாதிரி இதுலேயே அவங்க முடிச்சிடுறாங்க அந்த ஆட்சினா, அப்போ நம்ம வந்து 5 இயர்ஸ்க்காக நம்ம எலெக்ட் பண்ணியிருக்கும் போது நம்மளுடைய டெமோக்ரஸி, ரெப்ரஸன்டேட்டிவ் டெமோக்ரஸி இந்த இடத்துல வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸ்டேட்ஸோடைய ரைட்ஸும் வந்து போகுது. அதனால தான் ஃபெடரலிசம் எஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கமிஷன் வந்து இதுக்கு என்ன ப்ரொப்போசல் வந்து சொல்யூஷன் சொல்கிறாங்க அப்படின்னா, முதல்ல வந்து ஒன்றா வைக்கிறது வந்து எப்படி வைக்கலாம்னா, கேட்டகரைஸ் பண்ணிடலாம் ஸ்டேட்ஸை. ஸோ 2 செட்டாக பிரிச்சிடலாம். இப்போ கிட்டக்க வரப்போகிற எலெக்ஷன் வரப்போகிற ஸ்டேட்ஸ் எல்லாம் ஒரே போலாக வந்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து அனதர் செட் ஆஃப் எலெக்ஷன் வந்து ஒரு 30 months கழிச்சு வச்சிடலாம் மித்த ஸ்டேட்ஸ்க்கெலாம் சேர்த்து அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ 2 செட்டாக நடத்தலாம் அப்படிங்கிறதான் பார்க்குறாங்க. இப்போ 2.5 years ஒன்ஸ் வந்து எலெக்ஷன்ஸ் நடக்கிற மாதிரி இவங்க பிளான் பண்ணுறாங்க. பட் இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட். அதுதான். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் கன்சைன்ஸ் கால் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இவங்க இருக்காங்க இல்லையா, பங்களாதேஷ் பிரைம் மினிஸ்டர் ஷேக் ஹசீனா என்ன சொல்கிறாங்கன்னா, மியான்மர் வந்து அந்த கண்ட்ரி மேலே இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் வந்து வேர்ல்டு நேஷன்ஸ் வந்து கொடுக்கணும். ஏன் அப்படின்னா, அந்த ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ் வந்து அவங்க திருப்பி எடுத்துக்கும் போது அவங்களையும் பாதுகாப்பாக அவங்க வந்து இன்டேக் பண்ணிக்கணும். அதே மாதிரி பங்களாதேஷும் அவங்க ரெஃப்யூஜிஸை இந்த அளவுக்கு அவங்களால பாதுகாக்க முடியாது. ஸோ தே ஹாவ் டு டேக் பேக். அப்போ இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அந்த ஹியூமனிடேரியன் கிரைசிஸ் இப்போ நிறைய டைம் வந்து இதை டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ரைட்டா? ஸோ அதை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா,
இந்தியாவுடைய ரோல். ஸோ வேர்ல்டு வந்து நிறைய செய்யணும். எஸ்பெஷலி இந்தியா வந்து ஒரு ரீஜனல் பவரா நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது, கண்டிப்பா வந்து இந்த பிரச்சனையில நம்ம கொஞ்சம் சைலண்டா இருக்கிறது கொஞ்சம் வருத்தமா இருக்கு அப்படின்ற மாரி பேசியிருக்காங்க. ஏன்னா, அதில ஹியூமன் ரைட்ஸ் ப்ராப்ளம் இன்வால்வ் ஆயிருக்கு. ரைட்டா? இப்போ யுஎன் ஹை கமிஷனர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னும் வந்து இந்த மியான்மர்ல சரியான கண்டிஷன்ஸ் வந்து கண்டியூசிவா இல்ல. ஒரு சேஃபா இந்த மக்கள திருப்பி அனுப்புறதுக்கு. ஸோ வந்து கண்டிப்பா வந்து அவங்க வந்து மியான்மர் வந்து கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்கணும் அப்படிங்கிறாங்க. மியான்மர்ல வந்து ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ ரெகக்னைஸ் பண்ணவே மறுக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு செப்பரேட் எத்னிக் குரூப்பா வந்து அவங்க கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் ரைட்ஸ், லேண்ட் ரைட்ஸ்லாம் குடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ தே ஹேவ் டூ கிவ் அதுக்கு வந்து இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி வந்து தே ஹேவ் டு கீப் ஆன் கிவிங் பிரஷர். அதுதான் அந்த ஆர்டிகல். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆர்டிகல் செக்ஸ் அகெயின்ஸ்ட் அட்ராசிட்டிஸ். ஸோ இது நமக்கு இப்போ ரீசெண்டாக நியூஸில் இருக்க விஷயம் தான். ஸோ என்ன ஜட்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்காங்க? சுபாஷ் கஷிநாத் மகாஜன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா கேஸ். அதில் வந்து எஸ்சி எஸ்டி ஆக்ட் இருக்கு இல்லையா, அந்த ஆக்டை வந்து அதிகமாக மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் உள்ள ப்ரொவிஷன்ஸை டைலூட் பண்ணுற மாதிரி சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா, இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுறதை தடுக்கணும். அப்போ வந்து எஃப்ஐஆர் இதெல்லாம் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு செக்ஸ் மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ பப்ளிக் சர்வெண்ட் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து பெரிய அதிகாரிகிட்ட யூ ஹேவ் டு கெட் பெர்மிஷன். அந்த மாதிரி அடிஷ்னல் சேஃப்கார்ட்ஸ் கொண்டு வராங்க. ஸோ இதுக்கு நிறைய அப்போசிஷன் நாடு ஃபுல்லாக நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் அவங்க பேசுகிறாங்க. ரைட்டா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒரு ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆர்டிக்கல் 17லேருந்து கான்ஸ்டியூஷனில் நமக்கு ஆர்டிகல் 17 என்ன சொல்ற அன்டச்சபிலிட்டி ப்ரிவென்ஷன் சொல்லு. ஸோ அதோடைய ரிலேட்டடாக உள்ள ஆக்ட் தான் இது. ஸோ இது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் அளவுக்கு இதை வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்கோம். பட் அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலை அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ லெஜிஸ்லேட்டிவ் ட்ரெண்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த லா வந்து இன்னும் கொஞ்சம் டஃபராக மாற்றணும். இந்த எஸ்சி எஸ்டிஸ் அகெயின்ஸ்ட் அட்ராசிட்டிஸ் பண்ணுறதை வந்து கண்டிப்பாக தடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. இதான் இந்த இஷ்யூவோட பேக்ரவுண்ட். அப்போ இந்த ஆக்ட் வந்து 1989 போட்ட ஆக்ட். ஸோ அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுறாங்கன்னா 2016 ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, நார்மலாக இதில் இருக்கிற விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக அதில் ஆட் பண்ணுறாங்க. இன்ட்ரடியூஸ் மோர் ஆக்ட்ஸ் அஸ் அட்ராசிட்டிஸ். அதாவது என்ன அப்படின்னா, அவங்கள வந்து மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் பண்ண வச்சா, இன்னும் அவங்கள வந்து சோஷியல் பைக்காட் பண்ணா, அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுனா, அதுவும் வந்து இந்த ஆக்டுக்குள்ள வந்து தண்டனைக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வராங்க. கார்லாண்டிங் ஆஃப் அவங்கள வந்து தவறா வந்து அவங்கள வந்து நடத்துறது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து இந்த ஆக்ட்குள்ள கொண்டு வந்தாங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன பண்ணாங்கன்னா, குவாண்டம் ஆஃப் பனிஷ்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணாங்க. ரைட்டா? அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா, இந்த இந்த மாதிரி கேசஸை எந்த பப்ளிக் சர்வன்ட்ஸ் எல்லாம் அதை வந்து டீல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இன்னும் அடிஷ்னல் டியூட்டியாக இதை வந்து கொண்டு போய் சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, ஸ்பெஷல் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் கோர்ட்ஸ் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணாங்க. இந்த கேசஸ் வந்து ஃபாஸ்டன் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இன்வெஸ்டிகேஷனுக்கு டைம் லிமிட் வந்து கொடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ப்ரொவைடிங் என்ஹான்ஸ்டு ஸ்டேட் மெஷினரி ஃபார் அரெஸ்ட். இதுக்காக இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறாங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்தோம்னா, இந்த விக்டிம்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ரைட்ஸ் அண்ட் விட்னஸஸோடைய ரைட்ஸ் இதை வந்து ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய அடிஷ்னல் சேஃப்கார்ட்ஸ் கொண்டு போகிறாங்க. ஸோ இது வந்து எந்த ட்ரெண்டை காட்டுது அப்படின்னா, லெஜிஸ்லேட்டிவ் ட்ரெண்டு. பார்லிமெண்ட் எந்த அளவுக்கு இந்த ஒரு இஷ்யூவில் வந்து அவங்க வந்து இன்வால்வ் ஆகுறாங்க, பாசிட்டிவாக அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பண்ணணும். பட் இப்போ கோர்ட் என்ன சொல்லியிருக்கு, இது வந்து மிஸ்யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி வந்து இவங்க வந்து ஆப்போசிட் டு தட் ஆஃப் பார்லிமெண்ட் ட்ரெண்ட் இவங்க போகிறாங்க. அதுதான் விஷயம். ஸோ இப்போ இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்கிறாங்கன்னா, உண்மையாலுமே வெதர் ரியலாக வந்து இந்த சிஎஸ்டி ஆக்ட் வந்து மிஸ்யூஸ் ஆகுதா அப்படின்றத டேட்டா வச்சு பார்க்குறாங்க. அப்போ பார்த்தோன்னா அரௌண்ட் 5300 கேசஸ் வந்து ஃபால்ஸ் கேஸஸாக ஃபைல் ஆகுது. கரெக்டு. பட் அது வந்து ஒரு இட் அமௌண்ட்ஸ் டு ஒன்லி 9 or 10%. அப்போ 10 கேஸ் வந்து ஃபைல் ஆனிச்சுன்னா அதில் ஒரு கேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் கேஸாக இருக்குது. அப்போ வந்து எல்லா கேஸுமே வந்து ஃபால்ஸ் இல்லை அப்படிங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த மாதிரி சிவியர் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து பிளேஸ் பண்ணுறது உண்மையாலுமே ஜஸ்டிஃபைடா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிடையவே கிடையாது அப்படின்னாங்க. ஏன்னா பிளென்டி ஆஃப் எவிடன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி விக்டிம்ஸோடைய அது எஸ்சி எஸ்டி வந்து நிறைய வருஷம் விக்டிம்ஸாக ஆகிறது தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது என்சிஆர்பி டேட்டாலேருந்து அவங்க எடுத்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபைனலாக என்னென்னா, தெர் இஸ் அ எம்பிரிக்கல் எவிடன்ஸ். எதுக்கு அப்படின்னா, இந்த ஆக்ட் இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு தான் பண்ணணுமே ஒழிய இது வந்து வீக்கன் பண்ணிடக்கூடாது அப்படின்றதான் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஆக்ட் வந்து இன்எடிக்குவேட் என்ஃபோர்ஸ்மெண்ட் தான் இப்போ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன
இதில் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து வேறு மாதிரி டீல் பண்ணிக்கலாம். இந்த ஃபால்ஸ் கேசஸை வந்து நம்ம வந்து டைலூட் பண்ணாமல் வேறு சில டைரக்ஷன்ஸ் மூலமாக வந்து அதை வந்து டீல் பண்ணுறதுக்கு பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் பீனல் கோட் இருக்குல்லையா, அதில் ஸ்ட்ரிக்டான ப்ரொவிஷன்ஸ் எடுத்து வந்திருக்கலாம் ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த விஷயத்தை வந்து இட் ஷுட் ஹவ் லெஃப்ட் இட் த பேலன்சிங் ஆக்ட் டு தி பார்லிமெண்ட். பார்லிமெண்ட் தான் இந்த லெஜிஸ்லேட்டிவ் ஆக்டை பண்ண வேண்டிய வேலை. இட் ஷுட் நாட் பி தி கேஸ் வித் ஜுடிஷியரி அப்படிங்கிறது இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பெரிட்டி இன் தி 21st century. ஸோ இது வந்து GS3 எக்கனாமி. ஸோ இதில் இந்த ஆர்டிகளோட க்ரக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் வந்து எடுத்துகிட்டு வராங்க இல்லையா. 1991 அப்புறம் போஸ்ட் லிபரலைசேஷன் பீரியடுக்கு அப்புறம் பயங்கரமாக வந்து பாவர்ட்டிலாம் கம்மியானுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜென்ரல் வியூ இருக்குது. பட் இவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் மட்டுமே வந்து என்ன பண்ணியிருக்காது, பாவர்ட்டியை ரெடியூஸ் பண்ணியிருக்காது. ஒன்லி அக்ரிகல்ச்சரல் க்ரோத்தும் சைட் பை இருந்ததுனால தான் அந்த பாவர்ட்டியை ரெடியூஸ் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிற ஃபேக்டை வந்து அதுதான் வந்து விஷயம். அதோடக்கு சப்போர்ட்டிவ் ஃபேக்ட்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த ஆர்டிக்கல் வந்து ஆல்ரெடி ஏப்ரல் 4th வந்து ரங்கராஜன் வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தாங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அந்த ஆர்டிக்கல், ஹவு த டேட்டா செட்ஸ் ஸ்டாக் அப். அதில் என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னா, இன்இக்வாலிட்டியை ரெடியூஸ் பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜி, அதே மாதிரி பாவர்ட்டி ரெடியூஸ் பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜி, இந்த ரெண்டு ஸ்ட்ராட்டஜியும் ஒரே நாட் ஹேண்ட் இன் ஹேண்ட். நம்ம இப்போ வந்து இந்த தாமஸ் பிக்கெட்டியோட கேபிட்டல் இன் 21st century அப்படிங்கிற புக் அவர் வெளில வந்ததுக்கப்புறம் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு இன்இக்வாலிட்டி ரிடக்ஷன் மாதிரி வந்துடுச்சு. ஆனால் வந்து பாவர்ட்டி ரிடக்ஷனுங்கிறது செப்பரேட் பாலிசி இஷ்யூ, அதை வந்து தனியாக டீல் பண்ணணும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படின்ற மாதிரி அவர் அழகாக அதில் எழுதியிருந்தார். ஸோ அதை அப்படியே கோட் பண்ணி இங்கே சொல்லிட்டு அந்த ஆர்டிகளோட கண்டினியூஷன் மாதிரி இவர் வந்து இங்கே கொடுத்துருக்காரு. ஓகேவா. ஸோ பாவர்ட்டியும் ஒரு கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட இந்தியாவோட பாவர்ட்டி ஸ்கேல் வந்து ரொம்ப அதிகம். நமக்கு தெரிஞ்ச விஷயம் 363 மில்லியன் அளவுக்கு பாவர்ட்டி இருக்குது. இந்த ஒரு அளவு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், UK, ஸ்பெயின், இட்டாலி இந்த நாடுகளுடைய பாப்புலேஷன்லாம் சேர்த்து போட்டால் கூட அதை விட அதிகமாகுது அப்படின்றாங்க. ஸோ நம்மளுடைய பாவர்ட்டி ஒரு பெரிய இஷ்யூ ஆகிட்டு இருக்கு. அப்புறம் டைம்லைன் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதாவது 1980s ஒரு டைம்லைன் எடுத்துக்கிறாங்க, அண்ட் தென் 1987, 88. ஸோ இந்த ரெண்டு டைம் பீரியட்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாவர்ட்டி வந்து ரிடியூஸ் ஆகிருக்கும், ரைட்டா. ஸோ அதுக்கப்புறம் தேர்டு டைம்லைனாக பார்த்தீங்கன்னா 1993, 94. ஸோ மூணாவது 1993, 94 இந்த ஒரு பர்டிகுலர் பீரியடில் பார்த்தோன்னா பாவர்ட்டி மைல்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது சொல்கிறாரு. ஸோ ஏன் வந்து இந்த டைமில் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கும், இந்த டைமில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றது பார்க்குறாங்க. ஸோ ஃபோர்த் டைம்லைன் வந்து 2009-10. ஸோ அகெயின் 9-10 பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து பாவர்ட்டி குறையுது. எப்போல்லாம் வந்து இந்த பாவர்ட்டி குறையுதோ அப்போ வந்து பேக்ரவுண்டில் செக் பண்ணால் அக்ரிகல்ச்சரல் க்ரோத் வந்து அதிகமாக இருந்திருக்கு. ஸோ அதுதான் இவங்க சொல்ல வராங்க. ஓகேவா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கோட் பண்ணும்போது இந்த 2003-4 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 60% இன்க்ரீஸ் இன் தி ரேட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் க்ரோத் அது நடந்திருக்கு. ஸோ அக்ரிகல்ச்சரில் வந்து க்ரோத் வந்து இருக்கிறதுனால தான் ரிஃபார்ம்ஸ், எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் இருந்தாலும் அக்ரிகல்ச்சர் க்ரோத் இருக்கிற ஒரு ஃபேக்ட் தான் வந்து நம்மளுடைய ஓவரால் பாவர்ட்டி ரிடக்ஷனுக்கு மெயின் ரீசன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், அனதர் எக்ஸாம்பிள் தான் சொல்லணும்னா அர்பன் பாவர்ட்டி, ரூரல் பாவர்ட்டியோடைய டிஃப்ரென்ஷியல் ட்ரெண்ட் வச்சு பேசுகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2004-5 முன்னாடி வரைக்கும் அர்பன் பாவர்ட்டி குறைஞ்சதே கிடையாது. 4-5 அப்புறம் தான் அர்பன் பாவர்ட்டி குறையுது. ஏன் அப்படின்னு பேசுகிறாங்க. ஏன் அப்படின்னா 2004-5 அந்த டைமில் வந்து ரூரல் பீப்புள் வந்து நிறைய வந்து என்ன ஆகுறாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் செக்டர் க்ரோ ஆகுது. அப்போ வந்து அந்தோடைய டிமாண்ட், ரூரல் உடைய டிமாண்ட் வந்து அர்பன்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது மைக்ரேஷன் பீப்புள் வந்து இங்கேருந்து அங்கே மைக்ரேட் ஆகிறாங்க. ஸோ அர்பன் பாவர்ட்டி ஃபர்தராக குறையுது அப்படிங்கிறாங்க. நார்மலாக 1991 ரிஃபார்ம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெயினாக வந்து ட்ரேடு, இண்டஸ்ட்ரி, ஃபினான்ஷியல் செக்டர் இந்த ரிஃபார்மில் தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை மட்டுமே வச்சு அர்பன் பாவர்ட்டி கண்டிப்பாக குறைஞ்சிருக்காது. அதுதான் அவங்க வந்து ஆர்கியூ பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலாக என்னென்னா அக்ரிகல்ச்சர், அதாவது திஸ் பாயிண்ட்ஸ் டு த பாசிபிலிட்டி த எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் வித்தவுட் அக்ரிகல்ச்சர் க்ரோத் வந்து கண்டிப்பாக நம்ம நாட்டில் நடந்திருக்காது அப்படிங்கிறதா சொல்கிறோம். ஸோ அந்த அக்ரிகல்ச்சர் க்ரோத் எப்படி நடந்தது அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய செக்டார் ஸ்பெசிஃபிக் பப்ளிக் பாலிசி, அதாவது அக்ரிகல்ச்சருக்கு அப்படின்னு சொல்லி சில பப்ளிக் பாலிசிஸ் போட்டோம், ரைட்டாக. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க நேஷனல் ஹார்டிகல்ச்சர் மிஷன், அப்புறம் இன்னும் வந்து அக்ரிகல்ச்சரில் இன்க்ரீஸ் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் செஞ்சுருக்கோம், ரைட்டா. ஸோ இந்த ஆர்டிக்கலில் வந்து நம்ம வந்து இந்த தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஈவன் தோ எக்கனாமிக் பாலிசிஸ் போட்டாலும் அது வந்து அக்ரிகல்ச்சரல் க்ரோத் இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக சக்சீட் ஆகிருக்காது அப்படிங்கிற ஒன் லைன் தான். ஸோ அதுக்கு வந்து டேட்டா வச்சு சப்போர்ட் பண்ணி எழுதியிருக்காங்க. ஓகே.
ஸோ லாஸ்ட்டு இந்த சைடு வந்து ஆர்டிக்கல் ஒன்று கொடுத்துருக்காங்க, தி பக்கர்வால்ஸ் லாங் வாக். ஸோ இந்த பக்கர்வால்ஸ் பற்றி நியூஸ் இதில் இருக்குது. ஸோ அது வந்து கேட்குறதுக்கு நமக்கு ப்ரிலிம்ஸில் கூட கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது நமக்கு தெரிஞ்ச நியூஸ் என்ன அப்படின்னா, அந்த கத்துவா அப்படிங்கிற இடத்துல அந்த 8 year old பொண்ணு வந்து கேங் ரேப் ஆனது இல்லையா, அந்த இஷ்யூ. ஸோ அவங்க அந்த கம்யூனிட்டி வந்து இந்த பக்கர்வால்ஸ் கம்யூனிட்டி. ஸோ இவங்க வந்து யாருன்னு அப்படின்னா நொமேடிக் ட்ரைப்ஸாக இருக்காங்க, ரைட்டா. ஸோ அதை பற்றி தான் இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நொமேடிக் ட்ரைப்ஸோடைய வாழ்க்கை முறை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் அதாவது இந்த பக்கர்வால்ஸ் கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. 11.9% பாப்புலேஷன் அளவுக்கு இருக்காங்க. 23.4 lakh பீப்புளாக இருக்காங்க. இவங்க வந்து காஷ்மீரி, தோக்ரி அப்படிங்கிற 2 லார்ஜஸ்ட் லிங்குவிஸ்டிக் குரூப்ஸ்க்கு அப்புறமா 3rd லார்ஜஸ்ட் குரூப்பாக இவங்க இருக்கிறாங்க, ரைட்டா. ஸோ இந்த பக்கர்வால்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காஷ்மீர் வேலி இருக்கும், வேலிலேருந்து பிளெயின்ஸ்க்கு போவாங்க, பிளெயின்லேருந்து வேலி, இந்த மாதிரி மாறி மாறி அவங்க வந்து மைக்ரேட் ஆகிக்கிறாங்க, ரைட்டா. வின்டர் டைமில் வந்து ஹில்லி ஏரியாஸ் ஆஃப் ஜம்முக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் சம்மர் வந்தோடனே அந்த ஆடுகள் இருக்கும், ஆடுகளை மேய்ச்சிட்டு அவங்க வந்து திருப்பி வந்து அவங்களுடைய காஷ்மீர் வேலிக்கு வந்து கீழே சம்மருக்கு இறங்கி வராங்க, ரைட்டா. ஸோ இது வந்து பக்கர்வால்ஸ் பற்றி. ஸோ குஜார்ஸ் அப்படின்னு இன்னொரு கம்யூனிட்டி இருக்காங்க. இந்த குஜார்ஸ் வந்து இந்த அளவுக்கு வந்து நொமேடிக் ட்ரைப்ஸாக இல்லை. அவங்க வந்து என்னென்னா அந்த பிற்பாஞ்சல் வேலியில் வந்து அவங்களுக்குன்னு கொஞ்சம் இந்த நிலம், ஓன் ஃபார்ம் லேண்ட் வச்சு, ஸோ அதன் மூலமாக அவங்க வந்து வாழ்க்கையை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து மில்ச் கேட்டில் அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. ஸோ இதில் மெயினாக சோஷியல் ஆங்கிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பக்கர்வால் கம்யூனிட்டி வந்து பார்த்தோம்னா ஒரு 500 kilometers அளவுக்கு வருஷம் வருஷம் வந்து ட்ராவல் பண்ணி மைக்ரேட் பண்ணுறாங்க. அப்போ வந்து அவங்களுடைய விமன் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து மென்டல் ஆஸ் வெல் அஸ் ஃபிசிக்கலாக அவங்க வந்து ஃபேட்டிக் ஆகிடுறாங்க. அவங்களுடைய ஹெல்த்தும் அந்த அளவுக்கு இல்லை, அதே மாதிரி லிட்ரஸியும் இல்லை அப்படிங்கிறத பேசியிருக்காங்க. இது ஒரு ஆங்கிள். இது இல்லாமல் ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆர்மியோட இன்டர்வென்ஷன். ஸோ இங்கே வந்து நிறைய வந்து மிலிட்டன்ஸோடைய ஆக்டிவிட்டிஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஆர்மி வந்து நிறைய வந்து சேஃப்கார்ட் பண்ணணும்னு சொல்லி ஃபென்ஸ் எல்லாம் போட்டு வச்சுறாங்க. ஸோ இதனால் அவங்களுக்கு நடைமுறையில் சிக்கல்கள் நிறைய இருக்குது. ஸோ இந்த சைட்லேருந்து இந்த ஃபென்ஸ் தாண்டி அங்கே போகிறதுக்கு வரதுக்குலாம் இவங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அண்ட் தென் தேர்ட் இஷ்யூவாக என்ன பேசுகிறாங்கன்னா, சோஷியல் இஷ்யூ என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் இஷ்யூஸ் வந்து இவங்களை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கவு விஜிலாண்டிசம் 2014 அதிகமாகிடுச்சு. இப்போ லோக்கல்ஸ் வந்து இவங்க வந்து நிறைய பேர் அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க, ரைட்டா. இது ஒரு இஷ்யூ. இப்போ அது இல்லாமல் இப்போ பார்த்தோன்னா இன்னும் கம்யூனல் டென்ஷன் அதிகமாகிடுச்சு டியூ டு த கேங் ரேப் அந்த காரணத்தை. ஸோ ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸ்க்கு நடுவில் கம்யூனல் டென்ஷன் வேறு அதிகமாகிடுச்சு. ஸோ லாஸ்ட் இஷ்யூ என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, ஃபாரஸ்ட் ரைட்ஸ். ஸோ ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் 26 படி சொந்தமாக அந்த ஒரு ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய இப்போ 30 yearsஸாக ஒரு ஜென்ரேஷனாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் உண்டுங்கிறது ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் படி கொடுக்கப்படுற ரைட்ஸ். பட் இந்த ஆக்ட் வந்து ஜம்மு காஷ்மீருக்கு அப்ளை ஆகலை. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து அந்த ரைட்ஸ் கிடையாது. ஸோ இல்லீகலாக அவங்க வந்து இருந்தாங்கன்னா அவங்கள வந்து வெளியில் வந்து துரத்திடுறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒன்லி கிரேசிங் அண்ட் ஆக்சஸ் டு தி டோக்ஸ் மட்டும் தான் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்க வெளியே செட்டில் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி நிறைய பாலிடிக்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆக்டை வந்து அங்கே கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணும்போது அதை வந்து சில கட்சிகள் வந்து அதை வந்து கொண்டு வர விடாமல் செய்கிறாங்க அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ கம்யூனல் டென்ஷன் வந்து இந்த ரேப்க்கு அப்புறம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பக்கர்வால்ஸ் கம்யூனிட்டி பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இந்த ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய ட்ரைப்ஸ் யார் அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸ் வந்து யூ கீப் ஆன் சப்போர்ட்டிங். ஓகே, தேங்க்யூ.